எண்ணெயிலிருந்து சோப்பு தயாரிக்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சோப்பு தயாரிக்க பயன்படுத்துகிற தேங்காய் எண்ணெய் முழுக்க முழுக்க இயற்கை முறையில் விளைஞ்சது. பசுமை விவசாய உலகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த இயற்கை விவசாயி செல்வராஜ் அவர்களுடைய தென்னை வனத்தை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அவர்கிட்ட இருக்கிற 18 ஏக்கர் தென்னந்தோப்புலேருந்து கிடைக்கிற தேங்காயிலிருந்து உள்ளக்கு முளைச்சிருக்கிற மூலிகை வரை வச்சு பயன்படுத்தி தேங்காய் எண்ணெயிலிருந்து மூலிகை எண்ணெய், மூலிகை சோப்பு நிறையா மதிப்பூட்டல் பொருள் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அவர் தயாரிக்கிற மூலிகை சோப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி தயாரிக்கிற இந்த சோப்பு பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன ஒரு பயன், வெறும் தேங்காய் எண்ணெயை மட்டும் விற்பனை பண்ணுறக்கும் தேங்காய் எண்ணெயிலிருந்து சோப்பு தயாரித்து விற்பனை பண்ணுறக்கும் மார்ஜினில் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கங்க. ஏற்கனவே உங்களோட 2 வீடியோ பார்த்துருக்கோம். அதாவது தென்னை வனத்தை பற்றியும் அடுத்ததாக தேங்காய் எண்ணெய் எப்படி தயாரிக்கிறீங்க அதை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஒரு சோப்பு நீங்கள் செஞ்சு காட்டுறதா சொல்லியிருந்தீங்க. இந்த சோப்பு பற்றி சொல்லுங்கள். என்னென்ன வகையான சோப்பு முதல்ல இப்போ உங்கள்கிட்ட கிடைக்கிது? நம்மளது பிளெயின் வெறும் ஒயிட் சோப்பு, வெறும் கோகனட் ஆயில் மட்டுங்க. நான் எல்லாமே கோகனட் ஆயில் பேஸ் தான் பண்ணுறேன். ஓகே. வெட்டிவேர் பண்ணுறேங்க. அதிமதுரம் அது வேணால் கொஞ்சம் அதிமதுரம்லாம் நம்ம பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் வெளியிலேருந்து வாங்கி பண்ணுறேன். வேம்பு, துளசி இதெல்லாம் இங்கேருந்து இலைகள் போட்டு அந்த எண்ணெயில் போட்டு எண்ணெயை காய வச்சு அந்த சாரை தான் எடுத்து நான் பண்ணுறேன். சார்கோல் பண்ணுறேங்க. சார்கோல் நம்ம ஓன் தேங்காய் தொட்டி கறி தான். அப்புறம் யூக்கலிப்டஸ் மின்ட் பண்ணுறேங்க. எல்லாமே நம்ம யூக்கலிப்டஸ் மரம், அந்த இலைகள் எல்லாம் நம்மளது ஓன் தான். ஆவாரம்பூ பண்ணுறேன். இது மாதிரி நம்ம ஒரு 18 பண்ணுறேங்க சோப் டைப்பு. அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சார்கோல் பார்க்கலாம். இந்த வீடியோவில் சார்கோல் பண்ணி காட்ட போகிறீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. இந்த சார்கோல் சோப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன? சார்கோல் மெயினாக ஜென்ஸுக்குங்க. மெயினாக ஃபேஸ்க்கெல்லாம் போட்டால் அந்த ஆயில் வெளியே சுற்றுறாங்களே அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சார்கோலோட நம்ம அந்த நுரை, அந்த லாதரோட சார்கோல் துகளும் வந்துடும். அதை நம்ம ஃபேஸில் போட்டு எடுத்தோம்னாவே எல்லா டர்ட்டையும் எடுத்துடும். அது சார்கோலோட ஸ்பெஷாலிட்டி அப்சார்ப்ஷன் தான். நீங்கள் பல்லுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எதாக இருந்தாலும் நம்ம இன்டர்னலாக கூட இப்போல்லாம் வருது டேப்லெட் இதில். சார்கோலுங்கிறது உங்களோட சார்கோல் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி? நம்ம ஓன் தான். நம்ம ஓன் தேங்காய் தொட்டியவே நான் தேங்காய் தொட்டியில் கூட நீங்கள் ஒரு மார்க்கெட் பண்ணிடுறீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதையும் நான் வெளியே கொடுக்கறது இல்லை. அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன். சார் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. மார்க்கெட்டில் கிடைக்கிற மற்ற ஆயிலுக்கும் உங்கள் ஆயிலுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? நம்மளது நம்ம ஓன் ஆயிலு ஃபஸ்ட் கிரேடு ஆயில் தான். நான் சோப்புக்கும் போடுறேன், தேங்காய் எண்ணெய்க்கும் எல்லாமே ஃபஸ்ட் கிரேட் ஆயில் தான். இன்னொன்று கோகனட் ஆயில் பார்த்திங்கன்னா லாதர் அந்த நுரை உடனே வரும். சடனாக படக்குன்னு நுரை வரும். மற்ற சோப்பில் அதெல்லாம் வராது. உங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிக்கிறதுக்கே ஒரு நல்லாயிருக்கும் கோகனட் ஆயில் சோப்பை பொறுத்த வரைக்கும். தொட்ட உடனே நுரை வந்துடும். லைட்டாக இப்படி இழுத்திங்கனாவே அதே நுரையாக தான் வரும். ஸோ அந்த லாதர்லேயே நீங்கள் இந்த கையை பூரா நீங்கள் சோப் போட்டு தேய்ச்சிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நுரை அதிகமாக வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா சீக்கிரம் கரையும். அதாவது நார்மல் சோப் போடுற மாதிரி நீங்கள் சிந்தால் போடுற மாதிரி யூஸ் பண்ணிங்க, அம்மாம் போடுற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கரையும். இது அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் 4 தடவை அப்படி தேய்க்கிறீங்கன்னா இது 2 தடவை தான் தேய்க்கணும். அந்த நுரையிலே நீங்கள் உடம்புலாம் தேய்ச்சிக்கலாம். அதுவே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு இன்னொரு தடவை குளிக்கணும்னே தோணாது. அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. மற்றபடி நீங்கள் நல்லா இருக்குது மக்கள் தான் சொல்லணும். ஓகே. இதில் கெமிக்கல்னு சோப்புனா கெமிக்கல் காஸ்டிக் சோடா இல்லாமல் இதே பண்ண முடியாதுங்க. சோப்புங்கிறதே சோப்பானிஃபிகேஷனே காஸ்டிக் சோடா இது பண்ணால் தான் அந்த கொழுப்பு வரும். அந்த கொழுப்பு கெட்டியாச்சுன்னா ஒரு 30-40 நாள் நம்ம க்யூரிங்கில் வச்சோம்னா அது எவாப்ரேட் ஆயிரும் அந்த காஸ்டிக் சோடா எஃபெக்ட். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் தான் கட்டி ஃபார்மில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போ மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய சேர்த்துவாங்க, நிறைய கெமிக்கல்ஸ் சேர்த்துவாங்க நார்மல் சோப்பு. இதில் அது நமக்கு தேவையில்லாத கெமிக்கல். அது இந்த போர்ஸ் வழியாகவும் நீங்கள் உள்ளே போகும். எல்லாமே பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே கண்டிப்பாக போகும். சோப்பில் என்ன ஆட் பண்ணாலும் நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்த இது போகும். இது அந்த கெமிக்கல்ஸ்லாம் கிடையாது. ஃப்ராக்ரன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க? ஃப்ரேக்ரன்ஸ் முக்கால்வாசி 18 சோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு
13 சோப்பு 14 சோப்பு பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ராக்ரன்ஸுமே கிடையாது, நேச்சுரல் தான். மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்கோல் கொஞ்சம் சேர்த்துவாங்க, ஒயிட் சோப்பு கொஞ்சம் சேர்த்துவேன். ஏன்னா சிலர் வந்து கம்பல்சரி வந்து ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்குறாங்க ஃப்ராக்ரன்ஸ் இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு. அதனால் கொஞ்சம் இப்போது அது வந்து சிந்தட்டிக் தான், அது மட்டும் ஒரு 3-4 சோப்பில் சேர்த்துறேங்க. ஓகே ஓகே. மரிக்கொழுந்து ஃப்ளேவர்னு சொல்லிட்டு அது சேர்த்துறேங்க. ஃப்ராக்ரன்ஸ் கேட்டால் எதில் வேணால் சேர்த்து தருவீங்க கஸ்டமைஸ்? இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த 4 சோப்பில் தான் நான் பண்ணுவேன், 4-5 சோப்பில் தான். அதுக்கு மேலே வந்து நேச்சுரல் இதே போயிடும் உங்களுக்கு. ஆவாரம் சோப்பில் போய் சும்மா சிந்தட்டிக் சேர்த்துன்னு வச்சுங்களேன், அது உண்மையான அந்த இல்லை ஒரு 1-2 சோப்புக்கு பண்ணி தர முடியாது, பல்காக கேட்குறவங்களுக்கு வேணால் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியுமா? நான் இன்னும் அந்த மாதிரி யோசிக்கலைங்க, அப்படி கேட்டால் பண்ணலாங்க, பண்ணி தரலாம். ஓகே சரிங்க. இப்போ வந்து சார்கோல் சோப் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் என்ன? இது சார்கோல் நம்ம காஸ்டிக் சோடாங்க, தேங்காய் அவ்வளோதான். ஓகே. இது காஸ்டிக் சோடா வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சிட்டீங்க? ஆமாம், காஸ்டிக் சோடா அதில் நேற்று நைட்டே போட்டு நம்ம ஊற வச்சிடுறோம். ஊற வச்சு கொஞ்சம் அப்படியே சூடு கம்மியாயிரும் இந்த மாதிரி இதில். இது டைல்யூட் பண்ணிட்டீங்களா? இன்னும் டைல்யூட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஓ இப்போ பண்ணி கட்டுங்க. சரிங்க. இந்த மோட்டர் எதுக்காக வச்சுருக்கீங்க? இது வந்து இப்போ கொஞ்சம் கெப்பாசிட்டி பெருசுங்க. முன்னாடி வந்து நான் இந்த பட்டி மிக்சரில் பண்ணிட்டு இருந்தேன், நானே பண்ணுவேன் எல்லாத்தையும் இந்த பட்டி மிக்சரில். ஓகே. அது வந்து உங்களுக்கு ஒரு 8 கிலோ 8.5 கிலோ வரைக்கும் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்து பட்டி மிக்சரில் பண்ண முடியாது, அடுத்த ஸ்டேஜ் போய் ஆகணும். ஸோ அதனால் இந்த ஒரு மோட்டர் ஃபிட்டிங் நானே டிசைன் பண்ணிக்கிட்டேன். ஓகே. எத்தனை ஹெச்பி மோட்டர் இது? இது 1 ஹெச்பி மோட்டருங்க இது. இப்போ இது தேங்காய் எண்ணெய், இது வந்து காஸ்டிக் சோடா, உள்ள பர்ஃப்யூம் அதில் ஆட் பண்ணியாச்சு. இது சார்கோல் பவுடர். காஸ்டிக் சோடாவோட தேங்காய் எண்ணெய் இப்போ கலந்துட்டாங்க. வெளியே அப்படியே பிடிச்சிக்கோ, போட்டு விட்றேன். இப்போ வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் மதிப்பூடல் பண்ணி விற்பனை பண்ணுறீங்க. அதே போல் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து தேங்காய் எண்ணெய் சோப்லேயும் யூஸ் பண்ணி கொடுக்குறீங்க. ரெண்டுக்கும் மார்ஜின் எப்படி? தேங்காய் எண்ணெய் நேரடியாக கஸ்டமர் கொண்டு போய் கொடுக்குறக்கும், தேங்காய் எண்ணெயில் வந்து மார்ஜின் வந்து சோப்பாக பண்ணும்போது தான் உங்களுக்கு மார்ஜின் இல்லையோ. தேங்காயை நான் ஃபஸ்ட்டு விற்றுட்டு இருந்தேன், அது எனக்கு கட்டுப்படி ஆகலை. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தேங்காய் எண்ணெயாக நம்ம கொடுத்தா ஃபஸ்ட்டு மதிப்பு கூட்டல், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஓகேங்களா? இது அடுத்த ஸ்டேஜ். அதே தேங்காய் எண்ணெயை திருப்பி நம்ம இன்னொரு ப்ராசஸ் பண்ணுறேன். அப்போ கண்டிப்பாக அதோட அதிகமான விலை தான், இப்போ மார்ஜின் தான் வரும். ப்ராஃபிட் அதிகம்தான், அதனால் உங்களுக்கு வேலையும் இருக்குது. கலக்கி அதில் ஊற்றி கட் பண்ணி நம்ம சீல் பண்ணி பேக்கிங் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ இந்த பார்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அதில் ஆட் ஆகும். எல்லா பொருளையும் வந்து மார்ஜின் இருக்குது கண்டிப்பாக. ஆனால் மார்ஜின் இருக்குது, நல்ல மார்ஜினே இருக்குது. ஆனால் வேலை அதிகம்தான். வேலை பண்ணால் நீங்கள் பண்ணலாம். அதுதான் என்ன சொல்கிறது, மாஸ் ப்ரொடக்ஷன், எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படிம்பாங்க. அதாவது உங்கள் எக்ஸ்பென்சஸை வந்து நீங்கள் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா தான், இப்போ 250 சோப் ப்ரொடியூஸ் பண்ணால் எனக்கு வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கம்மியாகும். மினிமம் இந்த மாதிரி சோப்பு தயாரிக்கிறவங்க எவ்வளோ சோப்பு பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபம் வரும்? அது வந்து தோப்பு என்னென்ன அவங்க வச்சுருக்காங்களோ அதை பொறுத்துங்க. 10 மரம் வச்சுருந்தாலும் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷினை மாற்றிக்கணும், சின்ன மெஷினாக வச்சுக்கணும். இப்போ நம்மளுது பெருசு அப்படிங்கிறனால ஒரு 1100 மரம் இருக்கிறங்கிறனால நான் வந்து கொஞ்சம் பெரிய கெப்பாசிட்டிக்கு போயிட்டேன் நான். ஓகே. எனக்கு வந்து இதுதான் எனக்கு ப்ராஃபிட்டபிள். கொஞ்சம் பெருசாக பண்ணும்போது தான் எனக்கு வந்து இது சின்ன பேட்சாக எடுத்தேன்னு வச்சுங்களேன், இவங்க லேபரு, இந்த கரண்ட்டு, எல்லா எக்ஸ்பென்சஸும், மார்க்கெட்டிங் எல்லாமே எனக்கு 2 மடங்கு தான், 2 தடவை பண்ணோம். ஸோ இது வந்து பெருசாக பண்ணும்போது எனக்கு எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும். ஓகே. ஃபுல்லாக ஊற்று, நான் டபுள் சைஸ்ல ஃபுல்லாக சீக்கிரம் ஊற்றணும், இல்லை கட்டி ஆயிரா. பார்த்து இதுக்கு சேப்புக்காக வந்து இதில் எடுத்து ஊற்றுவாங்க ஒரு அட்டை மாதிரி மோல்டு அங்கே இருக்குது. அதெல்லாம் வந்து சின்னதாக பண்ணலாம். நம்ம 250 சோப்புங்க பண்ணும்போது இந்த மாதிரி தான் போயிடும். அந்தளவுக்கு உங்களுக்கு இதுவும் ஜாஸ்தி, அது இடம் அதிகமாக பிடிக்கும். எவ்வளோ நேரம் ஆகும் இதை கட் பண்ணுறதுக்கு? இது 24 மணி நேரங்க. கொஞ்சம் க்யூர் ஆகணும், இந்த செட் ஆகணும். ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே கட்டி ஆகி இப்போவே தேவைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம வந்து தனியாக அந்த ஒரு மிஷினில் நம்ம கட் பண்ணுவோம். ஸோ அந்த கட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
ஸோ பார்க்குறதுக்கு வந்து சாதாரண வேலையாக இருக்கலாம், பட் ஆனால் வந்து இதில் வந்து நிறைய முறையாக கற்றுக்கிட்டு தான் பண்ணணும். ஏன்னா இதில் கஸ்டிக் சோடா ஆட் பண்ணுறதுனால அது கரெக்டாக டைல்யூட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஆமாம், அது தெரியாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம்னா வந்து சோப்பு தயாரிக்கணும் யூஸ் பண்ணிட்டோம்னா வீட்லேயே நம்ம பண்ணிட்டோம்னா அந்த சோப் வந்து நமக்கு வந்து ஒரு வராது, ரொம்ப அலர்ஜி அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் சோப்பே வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. ஓகே ஓகே, அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம இது அப்படின்ட்டு. ஃபார்ம் ஆச்சுன்னா அது நல்ல சோப்பாக தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, மேக்ஸிமம் இதில் யூஸ் பண்ணுற பேஸ் எல்லாமே வந்து தேங்காய் எண்ணெய் பேஸ் தான். பட் ஆனால் வந்து எந்த 100% தேங்காய் எண்ணெய் மேக்ஸிமம்லாம் இல்லை, 100%. இதை தவிர்த்து நான் என்னோட கான்செப்டே வந்துங்க, நம்ம காய் வந்து வெளியே போகும்போது வேல்யூ ஆகி தான் போகணுன்றது தான் கான்செப்ட். ஸோ அதனால் தேங்காய் எண்ணெய் தவிர்த்து நான் எதுவுமே பண்ணலைங்க. நிறைய நிறுவனம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாம் ஆயில், வெஜிடபிள் ஆயில் அந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு ஆயில் என்னமோ சொல்லுவாங்களே, எனக்கு வந்து என்னோட எண்ணெய் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கணும். காய் உளுந்துட்டே இருக்குது அப்படின்னா அது காய் வந்து நம்ம ட்ரையர் தேங்காய் எண்ணெயாகவும் மூவ் ஆகணும், எண்ணெயாகி ஒன்றா ஹெர்பல் ஆயில் மூவ் ஆகணும், கருவேப்பிலை எண்ணெயை மூவ் ஆகணும், சோப்பாக மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு ப்ராடக்ட்டை மட்டுமே வச்சு பண்ணிவிட்டு அது எப்படி மூவ் ஆகணும் பதிலாக இந்த மாதிரி வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு நிறைய ப்ராடக்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சீக்கிரம் வந்து பல விதத்தில் வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆயிடுது, மார்க்கெட் முடிஞ்சிருது. ஆமாம், ஸோ அதனால நான் வந்து காயை வந்து வெளியே வந்து 10 ரூபாய்க்குள்ள கொடுக்க தேவை. என்னோட பொருளுக்கு நானே தான் விலை ஃபிக்ஸ் பண்ணுறேன். மார்க்கெட்டிங்கும் ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. ஆமாம் ஆமாம். ஸோ மதிப்பொருள் பண்ணுறவங்க எப்போவுமே ஒரு பொருளை வச்சு பண்ணாமல் பல பொருளை வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து அது காலியாகும். எஸ், அதே மாதிரி நீங்கள் ஒன்று பேஸாக வச்சுக்கலாம், தேங்காய் எண்ணெய் பேஸாக வச்சுக்கிட்டு மல்டி ப்ராடக்ட்ஸாக பண்ணிங்க. ரோஸ்ட் பண்ணலாம், அதில் ஆட் பண்ணலாம், சார்கோல் பண்ணலாம், வேம்பு நீம் சோப் பண்ணலாம், குப்பை மேனி பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையா வெரைட்டி. நான் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கிறனால நான் இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஏன்னா எனக்கு ஹெர்ப்ஸு அதுதான் மெயின் எனக்கு. ஸோ வந்து ஒரு ஹெர்ப்ஸை வந்து காப்பாற்றணும்னா கூட எனக்கு கான்செப்டே வந்து யாரும் மருந்தடிக்கக்கூடாது, விவசாயிகள் யாரும் மருந்தடிக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெர்ப்ஸில் இருந்து நம்ம வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணி காட்டினோம்னா எல்லா விவசாயிகளும் இதை பார்த்துட்டு சரி நாம் வந்து அந்த ஹெர்ப்ஸை வந்து அழிக்கக்கூடாது, வீடு களைகள்னு சொல்லி கொள்கிறோம் இல்லைங்களா, ரவுண்ட் அப் அடிச்சு, அதை பண்ணாமல் அதே ஹெர்ப்ஸை நீங்களும் வேல்யூட் பண்ணி பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இன்னும் 2 லேபருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம வாழ்வாதாரமும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தயவுசெய்து எனக்கு ரவுண்ட் அப்பு அதெல்லாம் அடிக்காதீங்க, அதெல்லாம் டெட்லி கெமிக்கல். இது மண் மலடாகவும் போகும். சார் இவ்வளோ நேரம் வந்து உங்கள் சார்கோல் சோப் எப்படி பண்ணுறீங்கன்னு தெளிவாக சொன்னீங்க, அதை லைவாக வந்து டெமோவும் காமிச்சிங்க. இப்போ வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 18 வகையான சோப்பையும் நம்ம ஒரே வீடியோவில் வந்து எப்படி பண்ணுறேன்னு காட்ட முடியாது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்கள் சோப் வாங்குற மாதிரி இருந்தால் எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது, எத்தனை நாளில் கஸ்டமர் கை கிடைக்கும்? இப்போ வந்து நம்ம வீடெல்லாம் வந்து சமத் நகருங்க, டவுனுக்குள்ளே தான். ஸோ மெயின் ரோட்லேயே இருக்குது. அங்கே ஒரு சின்ன ஷோரூமும் ஒன்று பண்ணியிருக்கேன். இது ப்ராடக்ட் அங்கே டிஸ்பிளேக்கு வந்துடும். ஓகே, லோக்கல் இருக்கிறவங்க சம்பத் நகர் வந்து வாங்கிக்கலாங்க. அதாவது கொங்கு மஹால், அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொங்கு கலையரங்கம் சம்பத் நகரில், அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது தகவல் மையம்னு இருக்குது. அந்த ஜாதம் பார்க்குறதுங்க கொங்கு தகவல் மையம், அதுக்கு நேர் ஆப்போசிட் வீடு. அதில் தென்னைவனம் போட்டிருக்கோங்க. கீழே குனிஞ்சு பார்க்கணும், மேலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது தென்னைவனம்னு தெரியாது, கேட்டை பாருங்க. ஆமாம், கேட்டில். ஏன்னா மேலே இன்னொருத்தவங்க வாடகைக்கு இருக்காங்க, அதனால் அவங்களோட போர்டு பெருசாக இருக்குது. அந்த கேட்லேயே வந்து சிம்பிள் போட்டிருக்கும், தென்னைவனம்ங்கிற லோகோ போட்டிருக்கோம். உள்ள ஷோரூம் இருக்குது. அப்படியே டவுட் இருந்ததுன்னா ஃபோன் பண்ணுங்க, வெளியே வந்து கை காட்டிடுவாங்க. ஆமாம், நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன கேட்டாலும் நீங்கள் அங்கே நான் வந்து எல்லாம் வாங்கிக்கலாங்க. வெளியூர் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போட்டு விட்டிங்கன்னா போதும், அடுத்த நாளே நான் பேக் பண்ணி இங்கிருந்தே தோட்டத்துலேருந்தே போயிடும் அதெல்லாம். ஓகேங்க சார், உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 6380769600. ஓகே, ஆவரேஜாக ஒரு சோப் எவ்வளோ கிராம் வருது? 120 கிராம் தாங்க எல்லாமே. ஆவரேஜாக எல்லாமே? ஆமாம் ஆமாம். ஓகே, ரொம்ப நன்றிங்க சார். ரைட், ஓகே, தேங்க்யூ, வணக்கம்.